நம்முடைய கதைகளை நாம் சொல்லும் வரை எதிரிகள் சொல்வதுதான் நம் வாழ்க்கை, எதிரிகள் பேசுவதுதான் நியாயம். அந்த இடத்துல இருந்து தான் நீலிராவை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஈழத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய நினைவுகளை ஈழத்திலிருந்து வந்த இன்னொரு இளைஞனோடு சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம கதையை நாமே சொல்வதற்கான உரிமை, அந்த டெமோக்ரஸி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். கார்த்திக் அண்ட் டீம், அதுக்கு உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நீங்கள் வர்றது கூட பரவாயில்ல, ராணா இதுக்குள்ளே வந்தது தான் எனக்கு ரொம்ப I'm very happy that someone like Rana, who's from a different land where the standards of understanding is very different in terms of the conflict in Eelam and understanding. இங்கே நமக்கு நம் மக்கள், நம்முடைய சகோதரர்கள், அவர்களுடைய வழி நம்முடைய வழியாகவே பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. ஆனாலும் சினிமாவின் வாயிலாக அதை சாத்தியப்படுத்திய சௌமித்திரனுக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரைட்டராக சௌமித்திரனுடைய அச்சீவ்மெண்ட் இஸ் இம்மென்ஸ். ஏன்னா இந்த படத்துக்குள்ள வயலன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் விஷுவலாக இல்லை வயலன்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் ஃபிலிம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் இன் த சென்ஸ், கதவை 10 பேர் தட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் 1 சட்டை 2 சட்டை 3 சட்டை போடுறாங்கன்னும் போது, அது இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் திங். நமக்கு வந்து யூ ஃபீல் சோக்ட். அண்ட் ஒரு ஒரு இராணுவ குழு நம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, அந்த அந்த பயம், அந்த உடைக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு தன்மை, அந்த சென்சாருக்காக சில விஷயங்கள் நாம் செஞ்சுருக்கோம். அதனால் அங்கே தான் ஒரு ரைட்டராகவும் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சென்சாரோட உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது வந்து அது இந்தியன் சென்சார்ஷிப்போட ஒர்க் பண்ணுறது, தட் அகெயின் இஸ் அ ஸ்பெஷல் கிராஃப்ட். அதுக்கு நம்ம தனியாக பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். ராஜமுருகனோட நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்போ நாம் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கும் அவர்கள் எடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை பார்த்தப்போ நான் வந்து சென்சாருக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ சென்சார் பண்ணப்படலை இந்த படம். இப்போ நேற்று பார்த்தப்ப சென்சார் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படத்துக்குள்ள whatever that is overtly said has been censored, but the unsaid and the subtly said have been left there. And ஒரு போர் சூழலுக்குள்ள மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமும் மக்களும் என்னவாக ஒரு ராணுவ அமைப்பை பார்க்கறாங்க அப்படின்றது பல இடங்கள்ல இருக்கு. அவர் சொன்னார், சிலதெல்லாம் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அவங்க கிட்ட இவங்க சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. போராளி இளைஞர்கள் வர்றாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த கல்யாண வீட்டுல இருந்து சாப்பாடு போகுது. என்னம்மா சாப்பாடு, முட்டையா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். ஆமாப்பா, எங்களுக்கு இது கல்யாண வீடு, அதனால எங்களுக்கு மரக்கறி தான், நீங்க வர்றீங்கல்ல உங்களுக்காக நாங்க முட்டை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தேர் இட் ஷோஸ் அந்த மக்கள் who are not part of the war, அவர்கள் வந்து நேரடியாக போரோடு தொடர்பில்லாதவர்கள், ஆனால் போரால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க யாரோடு நிற்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துக்குள்ள இருக்கு. அண்ட் தொடர்ந்து ஒரு வார் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த மெமரி ஆஃப் அ வார் சைல்டு, இட்ஸ் த மெமரி ஆஃப் எனிஒன் ஹூ ஹஸ் பீன் த்ரூ வார். அதில் வந்து அந்த 70-year-old ஆக்டர் who had his dreams stolen from him,
ஒரு 40 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கார், அவருடைய கதை இருக்கு. அண்ட் அந்த அந்த கல்யாணமாகி கிளம்பி போற அந்த அந்த பெண் இருக்கா, அங்க இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு, அந்த அந்த பசங்க இருக்காங்க. அவங்க வந்து அதுல ஒரு வசனம் இருக்கு, டேய் இந்த துப்பாக்கி எல்லாம் அந்த துவக்கெல்லாம் எடுத்து போட்டு விளையாடுங்க. தூக்கு இல்லாம என்ன விளையாடுறது? ஒரு போர் சூழல்ல வளர்ற ஒரு ஒரு குழந்தையினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத அதுக்குள்ள இருக்கு. அண்ட் ஒவ்வொரு அந்த ஸ்கிரிப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற விதமும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சரி, அண்ட் அதுக்குள்ள வந்து இருக்கிற நியாயங்கள் பேசப்படும் போது அந்த கேரக்டர்ஸுடைய சில கேரக்டர்ஸோட நியாயம் வந்து ரொம்ப ஃபீபிளான நியாயமா இருக்கும். அது ஒரு ஒரு தோற்றத்துக்கு நியாயம் மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம அப்படியே அவனுக்கே தெரியுது அது உண்மை இல்லைன்ற மாதிரியான நியாயமும் இருக்கு. அது ஒரு ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ஒரு சென்சர்ஷிப் டிகாய்னு கூட சொல்லலாம் இதை, அப்படின்னு சொல்லலாம். பட் as everybody said, this film does not talk about hate, this film does not advocate violence. இது வந்து ஒரு ஒரு பிரச்சார படம் இல்லை, ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிப்பதற்காக பல கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இல்லை, பல 100 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறுப்பையோ அல்லது வன்முறையையோ பணமாக்க விரும்பாத ஒரு படம் இது. அந்த அடிப்படையில் this is a film which does not want to sell hate, caricature a race, a community, a religious sect. அதுபோல எதுவுமே இல்லாத ஒரு படம். யாரையும் நேரடியா விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் சம்பவங்களை சொல்லுது. ஒரு சம்பவத்தின் வாயிலாக பார்வையாளனுக்கு ஒன்று கிடைக்குது. ஒரு ஒரு ஏதோ ஒரு சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆட்கள், அவங்களெல்லாம் நிறுத்தி அவங்க ஐடி கார்டு செக் பண்றாங்க. அது ஒரு சின்ன ஒரு காட்சி தான். அதுக்குள்ள நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது? அது ஒரு காட்சி தான். அது ஒரு இட்ஸ் a procedural scene. It has got nothing in it but a procedure, a normal procedure of someone doing due diligence. அப்படி தெரிய ஆட்களை திடீர்னு வந்து ஒரு மிலிட்டரி அல்லது ஒரு போலீசிங் சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு செக் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அப்படி செக் பண்றாங்க. அவ்வளவுதான் அந்த காட்சி. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. அது ஸோ இப்படி பல இடங்கள்ல ஒரு ரைட்டரா அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் the stand of where there is a conversation between the military officer and the rebel, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த ஸ்டாண்ட், இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து நடக்கிற அந்த it reminded me so much of No Man's Land. அந்த No Man's Landனுடைய அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதே போல அந்த ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. இது போருடைய நேரடியான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள பேசப்பட்டிருக்கிறது. போரினுடைய இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை, அந்த கல்யாணம் நடக்கிற, அதை சொல்ல மாட்டேன், அந்த கல்யாணம் நடக்கிற விதம் வந்து நமக்கு அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் போக ஓகே இப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குன்னு நமக்கு அப்படியே யோசிக்கும் போது, அது நடந்து முடிந்த பிறகு கடைசி காட்சியில இது எங்க போய் நிற்கும்? இந்த கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணினுடைய வாழ்க்கை இது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா, போர்ச்சூழல் இல்லாதவர்களுக்கு மிக சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஃபில்ம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அது வந்து முடியல, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இட் பிரிங்ஸ் a statement and telling stories, creating stories from historical moments in our lives is the way to take forward the history to the next generation. ஏன்னா வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்படுவது. கலையால நாம ஒரு கலைன்னு சொல்லும்போது கூட நிறைய
ரிட்டன் லிட்ரேச்சர் இருக்கு இந்த இஷ்யூ. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள இதை சொல்றது வந்து ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள ஒரு ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கும் ஒரு கொஞ்சம் இலகுவான ஒரு சூழலை உருவாக்குவதற்குமான தொடக்கமா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மேடையின் மூலமாக அவர் ராஜமுருகன் பேசுறதா இருக்கட்டும், வசந்தபாலன் பேசுறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பிராடர் டிஸ்கஷனை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸையும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அகெயின் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ். இது மாதிரி ஒரு படத்தை பேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். இது ரிவைசிங் கமிட்டி போகல படம் இது. ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் வர்றதே வந்து இட்ஸ் அகெயின் குட் ரைட்டிங், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிதான் சொல்லணும். ஸோ இது போல கதைகளை சொல்றது தான் வந்து இந்த உண்மையை நாம பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரோபகேண்டாவா மாறுது. அண்ட் ப்ரோபகேண்டா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெமரி. மெமரி இஸ் சோ ஃபிக்கிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிமானிட்டைசேஷன்ல யார் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க, யார் அதனால் வந்து எவ்வளவு பேர் வந்து பணத்தை மாத்துறதுக்கு வரிசையில் நின்று செத்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமையா அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளால மாத்திர முடியும். ஸோ ப்ரோபகேண்டாக்கு, ஹேட் ப்ரோபகேண்டாக்கு எதிராக நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மாதிரியான படங்களை தான் செய்யணும். இதன் வாயிலாக நாம் நம்முடைய மெமரியை சரியான முறையிலே நாம ஒரு தொடர்ந்து ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து இது போல படங்கள் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நடிகர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஈழத்தை அப்படியே நமக்கு கொண்டு வர முடிஞ்சது சினிமாட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஈழம் வந்து இந்த ரைட்டருடைய மைண்ட்ல இருக்கு, ஹார்ட்ல இருக்கு. ஸோ அவரை நீங்க கொண்டு போய் ஆர்டிக் ரீஜன்ல விட்டாலும் அங்க வந்து அவரால் அந்த ஈழத்தை கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் ஈழம் வந்து எல்லாரும் ஈழத்தை எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேற இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அது போல இந்த இவருக்குள்ள இருக்கிறத he has created, it has come out that way. So இந்த நடிகர்கள், அந்த இடம், அந்த லைட்டிங், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமும் ஈழத்தை நினைவுபடுத்துதுன்னா அது வந்து அந்த ரைட்டருக்குள்ள இருந்து, அந்த இயக்குனருக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அவருக்குள்ளேயே ஈழம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்போ இருந்தேன்னு. அப்படியே பயங்கரமாக அழுதண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரியும் வெயிட் பண்ணிருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட படங்களில் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும், இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும், சம்வேர் எல்லா இடத்துலையுமே இளைஞர் தமிழர்களும் அவங்களோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூடா இந்த படத்துக்காக. அண்ட் சோமிதரன் சார், இந்த டீமுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து படம் தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி. ஹலோ, குட் ஈவினிங். மேடையில் பேசுகிற அளவுக்கு தமிழ் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ இன் இங்கிலீஷ். Soumithran made a very personal story. It says it's memories of a war child. But those personal stories become very important stories for generations ahead. I saw so many directors speak where in the West you have anything that happens of conflict, of war. So many films are made. Whether it's the time in Germany, whether it's the time in Vietnam. I think all of us in India know those stories through the films they've made. But issues and conflicts that happen in our land to our people in India and outside of India are not spoken enough. At Spirit Media, about 5 years ago, we took an extreme effort to say, let's tell cultural stories, doesn't matter which language it's from. We started stories from Malayalam, we told stories from Marathi, now Tamil, Telugu obviously has been home. And I just first have to
thank Karthik and the team to just support cinema like this. It's indie, it's important, it is soul, it is who we are. Being associated with this film is a huge honor. A bunch of you all were thanking me, but it's really, I have to thank all of you. And what a fine craftsman, man, you are, Soumitra, really. A film that has war, that has no blood, no bullets, but is deeply, deeply engaging with such fine actors around. I don't know all of you all, but every single time I saw this film 3 times from the time they sent it to me. The first, you came like in the middle of the night, I think, at some point to say, okay, let's watch the film now. I said, dude, I'm sleepy, let me watch it in the morning. And the first viewing, I was just worried. I said, okay, now when Naveen's character walks in, I said, okay, is there going to be some conflict with the government when we tell stories like this? Then we're like, okay, I'm touching a topic that usually is not touched upon. And then I realized that nobody in Tamil made these movies also. So I said, why are these guys calling me? Are they trying to throw me under the bus first and then get in that ride? So that was the first question I had. But a lot of you all spoke about the climax. The end of the film, there's something which is so beautiful as a memory for everyone, which is celebrated so differently during war. Things that are normal become so extremely difficult, and I think today is a time where we are seeing global conflict. And all of you all said if a bomb is thrown some other part of the world, there's no gas in India right now in our house. So I think from tiny things like this, we will be in a situation where this might become our reality. So I think telling stories like this is very important. Cinema is the only place that you can tell it and you can have a sense of reality. There was somebody earlier on stage who said, actually Murugadas sir said this earlier, he said, in the 80s, early 80s and the 90s, the citizens knew about what war meant. They knew protocols of war. They knew how to be or react with one another just as humans. I think that is forgotten in this generation and this time. So I think Neelira will become a very, very important film for now and times to come. So thank you, and thank you for getting this film to me, guys. Thank you so much. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை கார்த்திகேயன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் சாரி எங்கள் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது அதுக்கு பேக்கிங் நீங்கள் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை கார்த்திகேயனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது நம்ம டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலை ஒரு வீட்டுக்குள்ளே சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி
தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு, நடிகர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவர்கள், அந்த செவத்தில் மாட்டியிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு இது ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. கண்ணை வர துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுகுறது போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டேன்னா லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அது பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன் வெளியே வந்து. மணி சாரோட டயலாக்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணி சாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன், அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும், நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி, அந்த நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவேன், அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்து ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம். வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸ்கள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. ஏன்னா 80s நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90s படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையாகவும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லாரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னோட கணவர் பிறந்த ஊர் இலங்கையில் யாழ்ப்பாணம், நான் பிறந்தது மட்டக்களப்பு. எங்கள் ஊரை பற்றி சோமியோதரன் இந்த படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. என்னோட கணவரோட ஆசையை சோமியோதரன் நிறைவேற்றி இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக என்னோட கணவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இல்லை, சரி, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. சோமியோதரனோட நீலிரா படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டைம் எடுத்து இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசுகிறது கேட்டு, படத்தை பற்றி எல்லாமே கேட்டு உங்கள் டைம் எங்கள் டீம் ஸ்டோன் பெஞ்ச் டீம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. மெயின்லி எங்கள் டைரக்டர் இந்த கதையை சொல்ல வேண்டிய ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன். தொடர்ந்து என் கூட
படம் பண்ணுறதுக்காக நல்ல நல்ல ஒரு கேரக்டர் நல்ல கதையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயனுக்கு, கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு, கல்யாண் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச்க்கு ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டாக நன்றி சொல்ல வேண்டியது சாருகேஷ், எங்கள் டைரக்டர், அம்மு பண்ண டைரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் என்னை ஸ்டோன் பெஞ்சில் அறிமுகப்படுத்தினார் ஒரு தெலுங்கு படம் அம்முவால். ஸோ அந்த படத்துலேருந்து தெரியாது, லைக் கார்த்திக் சார் அந்த எடிட்டில் பார்த்தாரு, ஜிகர்ந்தா XXL ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சோமிதரன் அந்த அம்மு படம் பார்த்தாரு, அதில் இந்த படத்தில் கேப்டனுக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஏன்னா என் ஃபேமிலி வாஸ் ரன்னிங் வித் பிகாஸ் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன். ஒரு தொடர்ந்து 3 இயர்ஸாக என் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா ஸ்டோன் பெஞ்ச்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீலேரா பற்றி சொல்லணுன்னா இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு டைரக்டரும் வந்து இங்கே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி பேசணும் தெரியல. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்கள் படத்தோட ட்ரைலரை, எங்கள் படத்தோட சாங், எங்கள் படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலி ஆக்டர்ஸ், ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நான் கேப்டனாக நடிச்சிருக்கேன். பட் என்னை கேப்டனாக நம்பி எல்லாருமே நடிக்கும்போது என்னை கேப்டனாக நம்பினாங்க. நவீன் சந்திராவோ இல்லை ஒரு ஆல்ரெடி நிறைய படம் நடித்த ஒரு ஆக்டராக எல்லாமே ஒரு கேரக்டராக என்னை நம்பினாங்க. ஸோ அது அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோமி ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா நான் நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்துலேயும் அப்ரிஷியேஷன் வருது. பட் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் பாலு மகேந்திர சார் அண்ட் நீங்கள் சொன்னீங்க the seed has started from him and சொன்னீங்க. பட் இப்படி ஒரு கதையில் இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் April 3 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சார் சொன்ன மாதிரி ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம், எல்லாமே வாங்க தியேட்டரில் பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொரு சவுண்டும், ஒவ்வொரு எமோஷனும், ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக முயற்சி பண்ண ஷார்ட்ஸ் ஃபிலிம் இது. ஸோ உங்களுக்கு அந்த சவுண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல சவுண்டில் ஒரு க்ளோஸ்டு 4 வால்ஸில் பார்த்தா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படத்தோட ஃபீல் ப்ளஸ் அங்கே நடந்த ஒரு சம்பவம் வந்து நீங்கள் ரொம்ப உணர்ந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இங்கே வந்திருக்க எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அண்ட் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கு உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கான்டென்ட்டு, நல்ல ஆக்டர்ஸு. நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஃபிலிமாக ஒரு 2 ஃபிலிமாக பண்ணி வந்த ஆக்டர்ஸ். இந்த ஃபிலிமில் சோமிதரன் பண்ண ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, FTI, தியேட்டர் ஆர்ட்ஸ், அங்கேருந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸை அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டைவர்ஸ்டான ஒரு கிராஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. சில ஆக்டர்ஸ்க்கு தமிழ் வராது, சில ஆக்டர்ஸ்க்கு தெலுங்கு வராது, சில ஆக்டர்ஸ்க்கு ஈழத்தமிழ் வராது. பட் எனக்கு ஈழத்தமிழ் ஐடியாவே இல்லை. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் கூட நடிக்கும்போது அவங்க வந்து என்னை கேப்டனாக நினச்சி என் கிட்டேயும் வரல. பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து யாருமே என் கிட்டே வரல. பட் நானே போய் என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசும்போது அவங்க எடுத்த ஒரு வழி, அவங்க எடுத்த ஒரு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுக்கப்புறம் இட் வாஸ் டிஸ்ஹார்ட்னிங். அட் த சேம் டைம் இப்படி ஒரு கதை சொல்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். Please keep doing these kind of films. And yes, we all actors are available for this production. Anytime we will be there for this production. Thank you so much. April 3rd in the film release of the please பாருங்க. Thank you. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கனவுல கூட நினைக்கல இவ்வளோ நான் அட்மையர் பண்ணுறது எல்லாமே டைரக்டர்ஸ், என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் சார், இங்கே இருக்கிறது லிங்குசுவாமி சார், எல்லாமே லைக் லோகேஷ் சார், ஸோ அண்ட் வினோத் சார் எல்லாமே. ஸோ தே ஆர் ஹியர். அண்ட் இது எனக்கு ஸ்பெஷல் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. பட் அதுக்கு மேலே
நீலிரா இஸ் அ ஃபிலிம் விச் டிசர்வ்ஸ் சச் சப்போர்ட். இந்த ஃபிலிம் எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் இது பற்றி தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃபிலிமுக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இப்படி ஒரு ஸ்டோரின்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரொம்ப கட்ஸியான ஃபிலிம் மேக்கர் அண்ட் ரொம்ப போல்டான ஃபிலிம்ஸ்னு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ஒரு ஆள். ஸோ ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்னு நம்பிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஸ்க்ரீனில் யூ brought it to the audience. And Rana Daggubati sir, you always we Telugu people know how passionate he is about films. And our actor, being an actor and being a producer, whatever he does, he makes his own way. And I think he's one person who like made our Telugu cinema being seen by the whole India. So எல்லா ஃபிலிம்ஸ் நம்ம பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் ராணா சார் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வந்து இந்த ஃபிலிம்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இட் மீன்ஸ் தட் நீலிரா இஸ் கெட்டிங் லார்ஜர் அண்ட் லார்ஜர். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி சார் தட் யூ காட் அசோசியேட்டட் வித் திஸ். அண்ட் நான் இந்த ஃபிலிமில் அண்ட் சோமேந்திரன் சார் உங்களை பற்றி நான் சொல்லிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மேலே சொல்லணும்னா நான் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு, எதுவுமே சொல்லக்கூடாதுமா நீ கேரக்டர் பற்றி. சார் அட்லீஸ்ட் நான் பேர் சொல்லுவேன் சார், ஃபிலிமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் ரிகக்னைஸ் பண்ண முடியும் யார் பார்ப்பாங்க. நான் அம்மா நீ பேர் சுத்தமாக சொல்லக்கூடாதுமா, பிளாட்டே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சார் ஓகே, நான் ஒரு நல்ல க்ரூஷியலான ரோல் பண்ணிட்டேன் இந்த ஃபிலிமில். ப்ளீஸ் கண்டிப்பாக அந்த ஃபிலிம் பாருங்கள். And after the release, the whole Tamil cinema is going to witness a wonderful, powerful, sensible director. Soumithran sir, people are going to talk about you. And nama ella actors, and the second role irukkiற nama like the whole team, we have been honest performance kudutitaru. So you can see it in every frame. And nama DOP sir, Pradeep Selvaratnam sir, ரொம்ப எவ்ரி ஃப்ரேம் லுக்ஸ் ஸோ எமோஷ்னலி டீப். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. அண்ட் இந்த ஃபிலிமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் லைக் யூ ஆக்ட் இன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், யூ லேர்ன் அபவுட் ஆக்டிங், யூ க்ரோ அஸ் அன் ஆக்டர். பட் இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் கொடுத்துட்டாரு, நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டர். நான் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணுறது சமயத்தில் நிறைய ஆளுங்கள் யார் கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணிட்டாரோ அவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணி உட்காந்து பேசி இட் மூவ்ட் மீ அ லாட். அது ஒரு நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப நன்றி. அண்ட் சில ஃபிலிம்ஸ் நிறைய மூவ் ஆகும். நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது நீ வீட்டுக்கு போகிறது சமயத்தில் திங்க் பண்ணிட்டே இருக்கோம் நீங்கள் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிலிம் நீலிரா. அண்ட் ப்ளீஸ் படம் April 3rd தியேட்டர்ஸில் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக போய் படம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். சடனாக கூப்பிட்டனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் எனிவே, இந்த படம் வந்துட்டு என்னோடய கரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். ஸோ அதுக்கு வாய்ப்பு தந்த சோமி சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்க அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன், இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற டைமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. வார் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நியூஸில் ஹெட்லைன்ஸாவோ இல்லை வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸாவோ கேட்டுட்டு கடந்து போயிருப்போம். ஆனால் அதுக்குள்ளே வாழக்கூடிய மக்களோட லைஃப் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் கூட நடித்த ஆக்டர்ஸ் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த யாருமே ஜஸ்ட் அன் ஆக்டராக இல்லை, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இல்லை. அக்கா, மாமா, ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்கள பார்த்தா, ஓ இவங்களா பேப்பர் மாமா, இவங்களா பேப்பர் மாமி, இவங்க என் அத்தை, என் பெரியம்மா, என் மாமி, இந்த மாதிரியான உறவு முறைகள் தான் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் ஒரு ஃபில்ம் ஆக்டர் இல்லை,
I'm a practitioner of a traditional theatre form, appuram dancer. Actually, I'm just, I don't know, like when I saw the trailer, it's like, it was like overwhelming for me, and I just want to like very quickly say that if that's the only film, it's not my only film, it's my first film actually. And Somi said, avanga enna kandupidichadu epdina, it seems I looked or reminded him of his mother. So I'm really grateful that I reminded you of your mother, and I'm so proud to be a part of this film. And the only other film that I've ever been in is Karthik Sir's Jigar Tanda. And if those two are the only films that I will do, I'm so happy that I did it with both of you and with Stone Bench. And so lovely to be a part of such a wonderful gathering. And of course, Naveen sir, I mean, such a pleasure that we got to work on 2 films together. And he's such a kind and beautiful person, and all my wonderful co-actors. I'm so proud, and we became literally like family. எல்லாரும் வீட பத்தி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃபில்மோட ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, ஷூட்டுக்கு முன்னாடியே ஒர்க் ஷாப் வச்சார் சோமி. அவர் ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர், அழகாக கதையை சொல்லுவாங்க, நிறைய கதையை சொல்லுவாங்க. எங்கள் கூட இருந்த எல்லா நடிகர்களும், ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த நடிகர்கள், அவரோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் ஷூட்டுக்கு முன்னாடியே பல வட்டம் போய், and you know that house, I know every piece of clothing, I know every utensil in the kitchen. That kitchen was my kitchen, you know. So, and all the actors were like family, and I'm really proud to be a part of this film. And all of these people is really wonderful, like Vidhu, Sidhu, Rupa, I know before the film also, Swati and Nava, thank you so much. எனக்கு ஈழ தமிழ் சொல்லி கொடுத்ததுக்கு, அதோட ஃப்ளேவர், அதோட பியூட்டி சொல்லி கொடுத்ததுக்கு thank you so much, Dharmika and my son. So thank you so much. Thank you Karthik sir, thank you Somi, Karthikeyan sir, Rana sir, thank you very much. It's such a beautiful experience. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறதுக்கு தயாரான மனோநிலையே இல்லை. நான் நினச்சேன் எல்லோரும் போயிட்டு இருக்கிறதுனால கடைசியாக கூப்பிடுவாங்க போல இருக்குன்னு நினச்சேன். நான் இதோட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிறைய பேசினேன். ஏன்னா அப்போ தான் இது என்ன படம்ன்றத முதல் தடவையாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இப்போ நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒன்று தான். என்னுடைய நண்பன் எழுத்தாளன் சயந்தன், அவன் நானும் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் ஃப்ரெண்டு, எப்பயும் பேசிட்டு போவோம். எங்களை பற்றி நாங்களே பேசிகிட்டு இருக்கோமேனா, என்னைக்குடா எங்களை பற்றி இந்த உலகம் பேசும், இந்த ஈழத்தமிழருடைய வழியையும் இந்த ஈழத்தமிழருடைய கதைகளையும் என்னைக்குடா அந்த உலகம் பேசும், நம்மளே பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த ப்ரெஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நானே பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலேயே பேசுகிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. எனக்கான வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை என்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுவே எனக்கு முதல் திருப்தியாக இந்த இடத்துல நான் உணர்றேன். இந்த படம் அந்த வேலையை செய்திருக்கிறது அது கார்த்திக் சுப்பராஜ்னால தான் நிகழ்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் பயங்கரமாக ஈழத்தை பற்றி நாங்களும் அவ்வளோ கதைகளை பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் அவருக்கு உள்ளேயுமே இந்த கதைகளை பண்ணிடணும்னு இருந்தது. அந்த கதைகளை பண்ணுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பாலுமந்திரா சாரோட அதே மட்டக்கிளப்பில் அதே பாடசாலைகளில் படித்தேன். பிரிச்சொண்ட ரிவர் காவாய் படம் பற்றி லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருந்தார். பாலுமந்திரா சாரை இன்ஸ்பயர் பண்ண படம் அது. அவர் சின்ன பிள்ளையாக போயிருக்கும்போது ரெயின்னு சொன்னால், ஒருத்தன் சொன்னால் மழை பெய்யுது, ஒருத்தன் நிறுத்த சொன்னால் மழை நிறுத்துன்னா நான் இவனால் தானே வரணும் அப்படின்னு அன்றைக்கி நினச்சதா அவர் சொல்லியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாலுமந்திரா சாருக்கு பைசிக்கிள் தீஃப் படம் போட்டு காட்டிருக்காரு. அவர் போனால் அவர் படம் போட்டு காட்டுவார், அது எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப வயசாகி இதுக்கு பிறகு எங்களுக்கும் அவர் படம் போட்டு ஏதோ ஒரு படம் போட்டுக்கார். நமக்கு அந்த படமெல்லாம் தெரியாது. நம்ம ஏதாவது இந்த டின் இந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் போடுவார், அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீடுகளில் அந்த வசதிகள் இல்லாதனால
ஸோ அங்கே இருந்து தான் அந்த 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 புள்ளி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். உண்மையில் இன்னைக்கு ஒரு 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 உணர்வுபூர்வமான விஷயமா இருந்துச்சு அம்மா இது பண்ணது. எங்களோட கதையை, எங்களுடைய வாழ்க்கையை எனக்கு ராஜமுருகன் நான் எல்லாரும் சொல்லும்போது சொன்ன மாதிரி யாழ்ப்பாண நூலகம் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது பாலுமந்தா சார் அந்த மேடையில் வச்சு என்ன சொல்லியிருந்தார், என்றைக்காவது எங்களோட கதையை இந்த சினிமாவில் சொல்லணும் அப்படின்னு. அதுவும் வந்து நம்ம இந்த இந்த தமிழ் சினிமாவுக்கு வெளியில் போய் ஒரு படத்தை பண்ணி தனியாக வந்து ஒரு இடத்துல சொல்கிறத விடவும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவுக்குள் நாம் ஒரு கதையை சொல்வது என்பதுதான் நாங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்கிற கண்ட்ரிபியூஷனும் தமிழ் சினிமாவில் எங்கள் கதைகள் பேசப்படுறதுக்கான விஷயமாயும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இதை செய்யணும்னு சொன்னார். அதை இன்று சாத்தியப்படுத்திருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கும் கல்யாண் எங்கேன்னு தெரியல கல்யாணுக்கும், ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நிறைய சொல்லியிருந்தாரு. இந்த ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு நானுமே அந்த மனோல ஈழப்படம்னா கொஞ்சமாக ஏதோ அந்த ஈழத்து கதையெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணணும் போல இருக்குன்ற இதில் இருக்கும்போது கல்யாணம் சொல்லிட்டு பாரு, இதில் அவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, இவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, ஏன் வந்து அந்த ரூட்டில் போறீங்க, இந்த ரூட்டில் வாங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த இப்போ எல்லாரும் பேசின மாதிரியான ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல அந்த படத்தை என்னால் அந்த பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பேசுகிற இதில் இல்லை, அதனால் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ஒரு செம்ம மொமெண்ட் இது. ரொம்ப இவ்வளோ நான் வந்து பார்த்து வியந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண என்னோட வெற்றிமாறன் சார்லேருந்து, நான் லோகேஷ்லேருந்து, வினோத்ராஜ்லேருந்து நான் பார்த்து வியந்த இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பேசினதே வந்து ஐ திங்க் Karthik Subaraj and Rana Dagbari present. I think we should remove and put all the directors' name, and then I think thanks because நீ ஒருத்தர் பேசினதுமே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை இப்போ ஓன் பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை ஏன்னா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய பதட்டமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி இது 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஸ்டோன் பெஞ்சில். ஸோ சில கதைகள் எடுப்போம், அது வந்து நல்லா போகும்னு நினைப்போம், அப்புறம் சிலது நல்லா போகும், சிலது நல்லா போகாது, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இப்படிலாம். பட் ஆனால் இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி ஏன்னா இதை நம்ம இப்போ இதை தப்பாக பண்ணிட்டோன்னா இட் இஸ் இப்போ ஷோமி மாதிரி இன்னும் பல பேர் அந்த ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி அந்த வார்லேண்ட்லேருந்து அவங்களுக்குள்ளே சொல்ல வேண்டிய கதைகளை வந்து சினிமா இஸ் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் தி ஸ்டோரிஸ் டு த வேர்ல்டு அப்படின்றப்ப வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அதை கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் கார்த்திகேயன் எல்லாம் பேசும்போதே இல்லை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த பண்ணி முடித்ததுலேருந்து இந்த படத்தோட அவுட்புட், படத்தோட எல்லாமே வந்து இட் ஷுட் ஒரு அட்டம் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பரவாயில்ல அட்டம் பண்ணியிருக்கீங்க, குட் அட்டம். அந்த வார்த்தை ஐ ஹேட் தட் வேர்ட் குட் அட்டம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா அட்டம்ப்ட்னாலே வந்து என்ன, ஸோ இட் இஸ் நாட் இட் ஷுட் பி லைக் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த படம் வரும்போது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆடியன்ஸு பார்த்து பழக்கப்படுற, பார்த்து என்ஜாய் பண்ணுற, பார்த்து ரசிக்கிற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மொத்தமாகவே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் டுடே ஆஃப்டர் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் ஐ சமோ ஃபீல் வெரி வெரி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இது அதே மாதிரி கொண்டு போய் மக்கள் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. பார்த்து அதுக்கான ஒரு என்ன கனவோடு இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அது நினைவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நன்றி எவ்ரி ஒன். எல்லாரும் பேரும் வருஷம் சொல்லாமல் இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் நம்ம தே ஆல் ஓன் த ஃபில்ம். ஸோ இவ்வளோ இயக்குநர்கள் இவ்வளோ பேர் வந்து பேசி இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். April 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஷோமி, ஐ திங்க் இது எனக்கும் ஷோமிக்கும் பல வருஷமாக, ஏன்னா எனக்கு அவரோட இப்போ ரொம்ப ஜிகர்தண்டாலேருந்து தெரியும், ஜிகர்தண்டா முடிச்சதுலேருந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது மேலே என்ன சொல்கிறது, ஒரு எம்பத்தி இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதாவது அந்த அது சின்ன வயசுலனா கேள்விப்பட்ட டைம்லேருந்து இப்போ வந்து
ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த வயசில் நடக்குது, இப்போ எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போதும், அப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போதும், அதுலேருந்து வேலை பார்க்க போகும்போதும், அது நம்ம பக்கத்தில் இருக்கோம். நான் வந்து தனியாலாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது ஒரு வேற ஒரு கண்ட்ரியாக பார்க்கல, தமிழ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஆட்கள் தானே. இப்போ அங்கேயே இப்படி நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்றப்ப வந்து ஏன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் அந்த ஸோ ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க, உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ கோவம் தான், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுக்கு, அது ஒன்றும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி இது கிடையாது. இது ஏதோ ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து ஏன் வந்து இத்தனை நாளாக பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே ஒருத்தர் பேசின ராஜமுருகன் பேச சொன்ன மாதிரி இங்கே வியாபார ஒரு சூழலாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அதை அந்த தயக்கங்கள்லாம் போக்கி இந்த கதைகளுக்கெல்லாம் அடுத்த இப்போ எனி ப்ரொடியூசர் அடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி சோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல நூறு கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்கறதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம வந்து பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். ஸோ ஷோமி பற்றி மட்டும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோமி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்போவே நான் வந்து என்னென்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது சோமிதரனுக்கு அவரோட ரொம்ப ஒரு உண்மையான ஏன்னா அவர் ஹார்ட்லேருந்து வர ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது பண்ணோம். நிறைய ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன படத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஷோமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தது வந்து ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பல இடங்களில் திரையிடப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் எடுக்க போகிறீங்க ஷோமி. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜெகமே தந்திரம் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால் வந்து அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஈவன் அந்த படம் வந்து 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ அது ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்கோட அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சீன் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறோன்னா வந்து நீங்கள் அப்படியே இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கேயே வந்தார், அங்கே வந்துட்டு ஜெகமே தந்திரமில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் டீமே இது பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா வந்து ஷோமி வந்து வருவார், பத்திரமா அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. அப்புறம் ஆனால் ரொம்ப குளிரும் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருப்பாரு. ஷோமி என்ன வந்து ஒர்க் பண்ணுங்க ஷோமி, அந்த என்ன படம் எடுக்க போய் எப்படி பண்ண போறீங்கன்னு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணோம், பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி. ஸோ அதுவுமே ஒரு ஷோமி சொன்ன ஒரு கதை, நான் கொஞ்சம் எழுதி பண்ண போனப்போ நான் இப்போ ஷோமி என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை டைரக்டராக ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம், ஷோமிக்கு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் டோட்டலாக அந்த படத்தை வந்து எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அது பயங்கரமாக ஆர்வமாக எடுத்து பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அது வந்து கொரோனா டைம், ஆக்சுவலி கொரோனா டைம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 4 நாளில் ஷூட்டிங் போகும்போது நான் சொன்னேன், ஷோமி நான் ஷூட்டிங் வரப்போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் ஸோ இதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும், செட் ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், ஸோ தட் இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கொரோனா டைம்னால அதுக்கப்புறம் மொத்த டீமுக்கும் வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன், இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்றதுனா மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா. அப்படி பார்த்தா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஷோமி சொன்னேன், அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அவரோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அவரோட படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ கார்த்தி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு பார்க்க போனோம். ஷோமி அவர் உட்காந்தாரு, அவங்க மேம் போயிட்டாங்க நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து டோரில் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு பேக் ஷாட் ஒன்று இந்த ட்ரெய்லரில் கூட வரும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை, ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு, அதுதான் நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க, இன்னொரு டேக், செகண்ட், தேர்ட் டேக், ஃபோர்த் டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. நான் பார்த்துட்டு ஷோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு, இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி யார் நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அட பாவி,
என்னன்னா வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டை ஏதோ சொன்னாரு, ஏதோ ஒரு இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றப்ப வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் வந்து அப்போ XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஜிகேதனா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷன் பார்க்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஷோமி வந்து நிறையா டேக் போகிறாரு, பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ரொம்ப டேக் போயிட்டே இருக்காரு. அதனால் என்ன சொன்னேன்னா அப்புறம் நான் வந்து என்னோட அசோசியேட்ஸ் 2 பேர் பரத் அண்ட் சைலம் அவங்க 2 பேரும் அனுப்பிச்சேன். நான் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போனாங்க. அவங்களும் போனதுக்கப்புறமேட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் ஏன் வாங்க தயவுசெய்து, எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ணல முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன், அந்த லொக்கேஷன் பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான், சுமி பண்ணிட்டு இருப்பாரு, வெப்பர் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக ஏற்படுச்சு. ஏன்னா அவர் நிறைய டேக் போறாரு அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ நான் சொல்றேன் இல்லையா, படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு, ஏன்னா இந்த கதையை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு இதாகவும் அது வந்து லிட்டரலாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட், அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கு அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிருன்றனால அது ஏதோ ஒன்று ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் நான் சொன்னேன் இல்லை அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது, அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா, எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல, அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ள ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது, அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி ஒரு பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்கு. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கனால வந்து பட் ரியாலிட்டி, ஸோ நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாட்டில் எல்லாருமே சனந்த்லாம் அப்படிதான். சனந்த் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து சனந்த் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுதான். ஸோ எப்படின்னா சனந்தெல்லாம் டெய்லி வருவான், வந்துட்டு அவனோட காஸ்டியூம் வந்து ஒரு லுங்கி ஒரு சட்டை தான் போட்டு வருவான். நான் அப்புறம் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே இல்லைடா உனக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்காதரா அப்படின்னு. ஏன்னா அப்படின்னு கேட்பான், இருக்காதரா பாடுறா அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பார் புட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு. கடைசியில் பார்த்தா வந்து இல்லை சனந்த் உனக்கு கிடையாது அவன். இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் வந்து அப்புறம் 5 நாள். ஸோ மொத்தமாக சனந்தோட என்டையர் போர்ஷன் வந்து 1.5 நாள் எடுத்தது தான். ஆனால் ஒரு 10 நாள் இருந்தாங்க, பட் ஆனால் 1.5 நாள் எடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஐ திங்க் நவீன் எவ்ரி ஒன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். பட் ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்னைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும் தான் பாக்கி இருக்குது, அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிவ் டு மீ, ஸ்டோன் பெஞ்ச் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே 2-3 days பிஃபோரே பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறோம். படம் பார்த்துட்டு நீங்களும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ எவ்ரிவன்.